ஹலோ மம்மிஸ், நம்ம கிட்ட குழந்தைங்களுக்கு ரொம்பவே சத்தான வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எல்லாமே நீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். குழந்தைங்களுக்கு 6 மாசத்துல இருந்தே நம்ம கிட்ட உணவுப் பொருட்கள் இருக்கு. குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமா எடை கூடுறதுல இருந்து அவங்க எலும்பு தசை வலுவாகிறதுக்கு, மூளை வளர்ச்சி, இரும்பு சத்து, இம்யூனிட்டி அதிகரிக்கிறதுக்கு உதவக்கூடிய உணவுப் பொருட்கள், செரலாக், சத்துமாவு எல்லாமே இருக்கு. நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க ஹாய் அப்படின்னு சென்ட் பண்ணீங்கன்னா நம்மளோட கேட்டலாக் லிங்க் வரும். அதுல போயிட்டு நீங்க வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயுமே 100 கிராம் சாம்பிள் பாக்கெட் அவைலபிளா இருக்கு. நீங்க வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய வாங்கிக்கலாம். ஹலோ மம்மிஸ், குழந்தைக்கு ஃபிங்கர் ஃபுட் வந்து எந்த மாசத்துல கொடுக்க ஆரம்பிக்கலாம், எப்படி கொடுக்கறது, அவங்கள தானா சாப்பிட எப்படி பழக்கிறது, அப்புறம் மென்னு சாப்பிட எப்படி பழக்கிறது, இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபிங்கர் ஃபுட் வீடியோ போட்டாலே நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்ல கேட்கறது என்னன்னா, ஏன் குழந்தைக்கு பல்லே இல்லையே, அப்புறம் எப்படி மென்னு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஃபிங்கர் ஃபுட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு பல்லு வந்திருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து அவங்களோட கம்ஸே, அதாவது பல்லோட ஈறுகளே வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க வந்து விரல் வந்து அவங்க வாயில கொடுத்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் அது எப்படி நல்லா ஸ்ட்ராங்கா கடிப்பாங்க அப்படின்னு. ஸோ ஃபிங்கர் ஃபுட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு பற்கள் வந்திருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. குழந்தைக்கு எந்த மாசத்துல ஃபிங்கர் ஃபுட் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னா மாசம்லாம் எதுவும் கிடையாது. நான் சொல்ல போற இந்த 3 அறிகுறிகள் மட்டும் இருக்கான்னு பாத்துக்கோங்க. முதல் விஷயம், அவங்க வந்து நல்லா நேரா சப்போர்ட் இல்லாம உட்கார்ந்துருக்கணும். 2வது விஷயம், தரையில கிடக்கிறதெல்லாம் அவங்க வந்து கையில எடுத்து வாயில வைக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 3வது விஷயம், நம்ம சாப்பிடும் போது நம்ம பிளேட்ல இருக்கிறத அவங்களே எட்டி எட்டி எடுத்து வாயில வைக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த 3 அறிகுறிகள் இருந்தாலே அவங்க வந்து ஃபிங்கர் ஃபுட் சாப்பிட தயாராயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். பொதுவா இந்த 3 அறிகுறிகளுமே 8ல இருந்து 9 மாச குழந்தைங்களுக்கு இருக்கும். இப்பெல்லாம் 6 மாசம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமே ஃபிங்கர் ஃபுட் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் திட உணவுகள் கொடுக்கும் போதே ஃபிங்கர் ஃபுட்டாவே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பேபி லெட் வீனிங்ல ஹை சேர்ல உட்கார வச்சு. பட் நான் என் குழந்தைக்கு 8 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபிங்கர் ஃபுட் அறிமுகப்படுத்தினேன். இப்போ உங்க குழந்தை எந்த மந்த்ல இருந்தாலும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டுக்க வேணாம். நீங்க இப்ப கூட ஃபிங்கர் ஃபுட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஃபிங்கர் ஃபுட் கொடுக்கணும், கூழ் மாதிரியே அரைச்சி ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னா, நம்ம ஃபிங்கர் ஃபுட் கொடுக்கும்போது அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம அவங்க நல்லா மென்னு சாப்பிட்ற பழக்கம், அப்புறம் தானா எடுத்து சாப்பிட கத்துக்கிறது, இது ரெண்டுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம கூழ் மாதிரியே அரைச்சி கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்க 1 வயசானாலும் சரி, 2 வயசானாலும் சரி, 3 வயசானாலும் சரி, நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட கத்துக்க மாட்டாங்க. கூழ் மாதிரியே அரைச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா, ஒரு உணவை தொட்டு அவங்க சாப்பிடும் போது அது நல்லா அந்த உணவு எப்படி இருக்கு, அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு உணவு கொடுக்கும்போது இது நான் சாப்பிட மாட்டேன், இது எக்கியா இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்ப என்னென்ன உணவுகள் எல்லாம் ஃபிங்கர் ஃபுட்டா கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். காய்கறிகள்லாம் நல்லா அவிச்சிட்டு கொடுத்துக்கலாம். கேரட், பீன்ஸ், காலிஃபிளவர், பரங்கிக்காய் இதெல்லாம் நல்லா நீள நீளமா கட் பண்ணி அவிச்சிட்டு கொடுத்துக்கலாம். சாஃப்டா இருக்க பழங்கள் கொடுக்கலாம். பப்பாளி, மாம்பழம், பனானா, அப்புறம் சாஃப்டா இருக்க அவகேடோ, நல்லா பழுத்த அவகேடோ ஃபிங்கர் ஃபுட்டா கட் பண்ணி கொடுத்துக்கலாம். இட்லி கூட ஃபிங்கர் ஃபுட்டா கொடுத்துக்கலாம். இட்லியை வந்து அப்படியே கொடுத்தோம்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். அதை சாம்பார்லயோ இல்ல சட்னிலயோ ஊற வச்சுட்டு கொடுத்துக்கலாம். பேன் கேக் கொடுத்துக்கலாம். சாஃப்டா இருக்க பிரெட் கொடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கட்லெட், டிக்கி இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கொடுத்துக்கலாம். கட்லெட்னா எண்ணெயில வறுத்ததெல்லாம் கிடையாது, சும்மா தவால டோஸ்ட் பண்ணிட்டு நீங்க கொடுக்குற மாதிரி சாஃப்டா இருக்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். என்னென்ன உணவுகள் வந்து ஃபிங்கர் ஃபுட்டா கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அதை எப்படி கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து ஃபிங்கர் சைஸ்க்கு கட் பண்ணி கொடுக்கணும். வெஜிடபிள்ஸா இருந்தாலும் சரி, ஃப்ரூட்ஸா இருந்தாலும் சரி, இட்லியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும், பேன் கேக் எதுவா இருந்தாலும் ஃபிங்கர் சைஸ்க்கு கட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு பேரு தான் அதுக்கு வந்து ஃபிங்கர் ஃபுட் அப்படின்னு சொல்றோம். குழந்தைக்கு எப்படி ஃபிங்கர் ஃபுட் கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இப்ப அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குழந்தைய வந்து நல்லா ஹை சேர்ல உட்கார வச்சிருங்க. ஹை சேர் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. அவங்கள தரையில உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு பிளேட் வச்சிருங்க. இப்போ வந்து கேரட்டை வந்து நீங்க ஃபிங்கர் ஃபுட்டா கொடுக்க போறீங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஃபிங்கர் சைஸ்க்கு கட் பண்ணிட்டு நல்லா அவிச்சிருங்க. நல்லா சாஃப்ட் ஆகி வெந்து வர்ற வரைக்கும் நல்லா அவிச்சிருங்க. இப்ப அவங்க பிளேட்ல ஒரே ஒரு பீஸ் கேரட் மட்டும் வைங்க, நிறைய வச்சிடாதீங்க. நிறைய வச்சா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. வச்சதுக்கு அப்புறம் நீங்களும் பக்கத்துல உட்காந்து அதை எடுத்து வாயில வச்சு நல்லா மென்னு காட்டுங்க. அதை பார்த்து அவங்களும் அதே செய்வாங்க. ஒரே நாள்ல கத்துக்குவாங்க அப்படிங்கிறது கிடையாது, போக போக நல்லாவே பழகிக்குவாங்க.
முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட பாருங்க. நீங்க சாப்பிடறத பார்த்து அவங்களும் மென்னு சாப்பிட கத்துக்குவாங்க. அவங்க கிட்ட நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, மென்னு சாப்பிடு அப்படின்னு நீங்களும் நல்லா மென்னு காட்டிக்கிட்டே இருங்க. அப்ப அதை பார்த்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்குவாங்க. இப்ப குழந்தைக்கு கண்டிப்பா எந்த உணவுகளை ஃபிங்கர் ஃபுட்டா கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ரவுண்டா இருக்க உணவுகள், அதாவது கிரேப்ஸ், கொண்டைக்கடலை, அப்புறம் அவிக்காத பச்சை காய்கறிகள், அப்புறம் ஹார்டா இருக்கிற ஃப்ரூட்ஸ், ஹார்டா இருக்க நட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க கொடுக்க கூடாது. நட்ஸ் வந்து பவுடர் பண்ணி நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஆனா நட்ஸ் வந்து அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது. இது எல்லாமே சோக்கிங் ரிஸ்க் உள்ள உணவுகள். இந்த மாதிரி அவங்க தானா எடுத்து சாப்பிட பழகும் போது எல்லா இடத்துலயும் சிந்திருவாங்க, ட்ரெஸ் எல்லாம் அப்பிக்குவாங்க. இதை பார்த்துலாம் நம்ம டென்ஷன் ஆகிக்க கூடாது. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டோம்னா அவங்க வந்து தானா எடுத்து சாப்பிட கத்துக்க மாட்டாங்க. அப்புறம் குழந்தைக்கு ஃபிங்கர் ஃபுட் கொடுக்கும் போது அவங்களை நல்லா நேர உட்கார வச்சு சிட்டிங் பொசிஷன்ல கொடுங்க. லேசா சாச்சிட்டோ இல்ல படுக்க வச்சுட்டோ நம்ம வந்து ஃபிங்கர் ஃபுட் கொடுக்க கூடாது. அப்புறம் வந்து அவங்க வந்து ஃபிங்கர் ஃபுட் கொடுக்கும் போது நீங்க பக்கத்திலே எப்பவும் இருங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இது மாதிரி நீங்க என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்றீங்க, நீங்க எப்படி உங்க குழந்தைய தானா சாப்பிட பழக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதை பார்த்து படிக்கிற மாமிஸும் தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்ப நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ.